ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஹாரர் தாய் பிஎல் சீரிஸோட அடுத்த பட்டை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இப்போ சிங்கா கிங்கை ரொம்ப கோவமாக பார்த்துட்டு இருக்கான். அவன் கமாண்டர் கடையே போய் கேட்குறான், இந்த கேஸுக்கு என்ன தானே லீடர் நீங்கள், இப்போ என்னென்ன இவனை சொல்கிறீங்க, என்ன நடக்குதுன்னு கேட்க அவரும் சொல்கிறாரு, ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட ஆர்டர் வந்திருக்கு, அவங்க எல்லாரும் கிங்கு தான் இதை வழி நடத்தணும்னு சொல்கிறாங்க, ஸோ அவனுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்ல இவன் சொல்கிறான், நானே இதை ஹேண்டில் பண்ணிப்பேன், இந்த கேஸில் கிங் வர வேணான்ட்டு. ஆனால் கமாண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஆனால் இது மேல் இடத்துலேருந்து வந்த உத்தரவு, அதை நம்மளால் மீற முடியாது, நீ கிங்குக்கு கோஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கிங் கேட்குறான், என்ன சார் சொன்ன மாதிரி என் கூட கோஆப்ரேட் பண்ணுறியான்ட்டு. ஆனால் சிங்கா சொல்கிறான், நான்லாம் எந்த கேஸையும் ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறவன், உன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறவன் இல்லைன்ட்டு. ஸோ இவனுங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்போ கிங் தூப்பை பார்க்குறான், இவன் தான் விட்னஸ் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ மீட்டிங் இருக்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தூப் சொல்கிறான், நீங்கள் மீட்டிங் போகிறீங்களே, நான் வேணால் வெயிட் பண்ணிட்டான்ட்டு. ஆனால் சிங்கா, நீ தான் பேன்னு சொல்லி பயப்படுவில்ல, என் கூட வான்னு சொல்லிட்டு அவனை ஆஃபீஸ் ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தூப் கேட்குறான், இப்போ இந்த கேஸுக்கு நீங்கள் ஹெட் இல்லைல்ல, அப்போ ஒரு வேளை என்ன இந்த கேஸில் ஃப்ரேம் பண்ணிடுவாங்களான்ட்டு. ஆனால் சிங்கா சொல்கிறான், அது மட்டும் நடக்காது, நான் இந்த கேஸில் இருக்க வரைக்கும் உன்னை நான் ஃப்ரேம் பண்ண விடவே மாட்டேன், உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றுவேங்கிறான். அதை கேட்டு தூப் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப கைண்டாக நடக்கிறீங்கன்ட்டு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இது கைண்ட்னஸாக இருக்கலாம், எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது, உன் உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதாங்கிறான். அதுக்கப்புறம் சிங்கா மீட்டிங்க்கு போகிறான். அப்போ டலினோட பாய் ஃப்ரெண்ட், அதான் அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கல்ல, அவன் பேசி அவன் வந்து சிங்கா கிட்ட பேசுகிறான், இப்போ கிங் வந்து இந்த கேஸ் எடுத்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன், நீ இப்போ உண்மையாலே ஓகேவா இருக்கியான்ட்டு. ஆனால் சிங்காவை பொறுத்த வரைக்கும் கிங் பழையபடி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும்னு இருக்கான், பழையபடி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் அவன் சேக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கா கிங்கு 2 பேருமே லீட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ அந்த டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே இறந்தாங்கல்ல அவங்க எல்லாரையும் ஒரு நாள் வித்தியாசத்தில் கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றா தொங்க விட்டுருப்பாங்களோன்னு இவங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதில் கடைசியாக கொலை பண்ணது இவங்களுக்கு அந்த பாடியெல்லாம் கிடச்சிதுல, அந்த நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிங் கேட்குறான், இந்த கேஸோட விட்னஸ் கிட்டேருந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிதானே. ஆனால் சிங்கா எதுவும் கிடைக்கலன்னு சொல்லும் போது இவன் சொல்கிறான், ஒரு நாள் முழுக்க அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்க, ஆனால் அவனுக்கு எந்த தகவலும் கிடைக்கலையா, நானே அவங்ககிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு சொல்ல அதுக்கு சிங்கா வீட்டில் இல்லை, விட்னஸை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் மெக் இவங்க பேசும்போதெல்லாம் அவன் ஓரமாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதில் ஏதோ காரணம் இருக்கு போல. ஸோ மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிங் போய் சிங்கா கிட்ட சொல்கிறான், உன் கூட வேலை செய்கிறதுல சந்தோஷன்ட்டு. ஆனால் சிங்கா கேட்குறான், இன்னுமா நீ இப்படி வந்து என்கிட்ட பேசுகிறேன்ட்டு. அப்போ தான் 2 வருஷம் முன்னாடி என்னாச்சுன்னு காட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே பயங்கரமாக சண்டை போடுறாங்க, தூக்கி தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க 2 பேரும் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தங்களை சஸ்பெக்ட்னு அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. பட் அவங்க ரொம்ப இன்னசென்ட் போல். பட் இங்கே போலீஸ் கொடுத்த ப்ரெஷர்லேயே அவங்க சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இதுக்கான காரணம் கிங்காக தான் இருப்பான் போல். ஸோ அதனால தான் சிங்கா வந்து கிங் கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். இந்த கேஸ்னால ஒரு இன்னசென்ட் இறந்துட்டான், அது எல்லாம் உன்னால தான், நான் உன்னை எவ்வளோ நம்பனேன்னு சொல்லிட்டு சிங்கா கிங்கை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் கிங் சொல்கிறான், இந்த கேஸை நம்ம 2 பேரும் தானே ஹேண்டில் பண்ணோன்ட்டு. அதோட கமாண்டர் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவார், நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல அப்போ சிங்கா சொல்கிறான், நீ எப்பயும் போல் நல்லவனாகவே இரு, நானே எல்லா பிளேமே ஏற்றுக்கிறேன்னு சொல்ல அப்போ மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இவங்களை தடுத்துட்ருக்காங்க. ஆனால் சிங்காவை பொறுத்த வரைக்கும் உன்னை நான் ரொம்பவே நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டியேங்கிற மாதிரி தான் அவன் திட்டிகிட்டு இருக்கான். இப்போ சிங்கா கிங்கோட கையை பார்த்துட்டே சொல்கிறான், நான் இதோட இதெல்லாம் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு உன் கூட வேலை செய்ய விருப்பமே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் சிங்கா போய் தூப்பை தேடினா அவன் ரூமில் இல்லை. இவன் எங்கே தான் போயிட்டான்னு பயந்து தேடிட்டு இருக்க. அப்போ தூப் வரான், அவன் சாப்பாடு வாங்க தான் போயிருப்பான் போல். ஸோ சிங்கா சொல்கிறான், என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்லன்ட்டு. ஆனால் அவன் பிஸியாக மீட்டிங்கில் இருந்தான்ல, அதனால தான் தூப் சாப்பாடு வாங்க போயிருப்பான். ஸோ தூப் சொல்கிறான், நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்டு தெம்பாக இருந்தால் தானே இந்த கேஸில் நல்லபடியாக விசாரிக்க முடியும், என்னையும் நீங்கள் காப்பாற்ற முடியும், நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்காகவே நான் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க அவன் பார்க்குறதே லவ்வோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிங்கா தூப் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு புரிஞ்சுக்கோ, இந்த கேஸில் இருக்க ஒரே விட்னஸ் நீ தான், நீங்கள் என்ன காணாமல் போயிட்டினா நான் தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எடுப்பேன், நீ எங்கேயும் போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தூப்பும் நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறான்.
அதுக்கப்புறம் சிங்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போக அவன் தூப்பையும் கூட்டிகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் டாலினை காட்டினாங்கன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டில் தான் இருந்திருப்பான். அப்போ சே கால் பண்ணி உடனே நியூஸ் பாருங்கிறான். என்னன்னு பார்த்தா கிங் தானே இந்த கேஸை இப்போ ஹெட்டாக எடுத்திருக்கான். அதை பார்த்தோன்னே டாலினுமே ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சே அவனை கிளம்பி வர சொல்ல இவனும் கிளம்பிட்டு இருக்கான். பட் டாலின் பார்க்கும்போது அவனுக்கு நடக்கிறது எல்லாமே அபசகுணமாக தெரியுது. அப்போ சே மறுபடியும் கூப்பிட டாலின் சொல்கிறான், எனக்கு எல்லாமே அபசகுணமாக நடக்குது. எனக்கு தெரிஞ்சு கிங் இந்த கேஸ் எடுத்தனால தான் இவ்வளோ அபசகுணம் நடக்குது. இல்லைனா எனக்கு ஏதாவது சாபம் வந்துருச்சான்ட்டு அவன் ரொம்ப புலம்புறான். பொதுவாகவே டாலினுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்பிக்கை இருக்குது. அதனால் அவன் ரொம்பவே பயப்படுறான். இப்போ போலீஸ் எல்லாருமே கடைசியாக இருந்த டிரான்ஸ்ஜெண்டர் வீட்டுக்கு தான் சர்ச் பண்ண போயிருக்காங்க. அப்போ தூப் வெளியே காரில் உட்காந்து அந்த ஃபைல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பக்கத்தில் ஒரு பேய் உட்காந்துட்டு இருக்கு. அவனுக்கு பயங்கரமாக சத்தெல்லாம் கேட்குது. அவன் உடனே அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டான். இப்போ வீட்டுக்குள்ளே காட்டினாங்கன்னா போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ரூம்குள்ளே போனாங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ரிச்சுவல் பண்ண மாதிரி தடலாக இருக்குது. நிறைய சிம்பிள்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போதே ஏதோ பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி தான் இவங்களுக்கு தோணுது. அப்போ தூப் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்தோன்னே கிங் கேட்குறான், நீங்கள் இப்படி தான் விட்னஸ் எல்லாம் இந்த சர்ச் பண்ணுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவீங்களான்ட்டு. அதுக்கப்புறம் சிங்காவை போய் தூப் கிட்ட பேச தூப்பை வந்து தனியாக சிங்காவை கூட்டிகிட்டு போகிறான். என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு வில் எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக கடைசியாக இருந்தாங்கல்ல அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பேர் மீன். ஸோ மீனோட சொந்தக்காரங்களும் இப்போ அந்த வீட்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா வீட்டை சர்ச் பண்ணும்போது ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் அங்கே இருக்கணும்ல. ஸோ அவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா மீன் டிரான்ஸ்ஜெண்டர் தானே, அதனால் மீன் அவருக்கு கொஞ்சம் பிடிக்கல தான் போல். அவர் பேசுகிறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மீன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் பேரில் எல்லா சொத்தையும் மாற்றி வச்சுருக்கான். அதுக்கான வில்லை தான் இப்போ சிங்கா அவர்கிட்ட கொடுக்குறான். இதை பார்த்தோன்னா அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன்னா மீன் இத்தனை நேரம் அவ்வளோக்கும் பிடிச்ச மாதிரி பேசியிருக்க மாட்டாரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இந்த கேஸில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இறந்த 7 பேருக்குமே கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லை. எதை வச்சு கனெக்ட் பண்ணாங்கன்னே தெரில. ஸோ அதனால தான் இவங்க லாஸ்ட்டாக இருந்தவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் அங்கேருந்து கிளம்ப போக கிங் வந்து சிங்கா கிட்ட பேசுகிறான், எப்படி இருந்தாலும் நம்ம ஒன்றா தான் ஒர்க் பண்ண போகிறோம், நீ பழசெல்லாம் மறந்துட்டு பேசுன்ட்டு. ஆனால் சிங்காக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நீ எப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரி கில்ட்டே இல்லாமல் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, நான் பழையபடி உங்ககிட்ட பேச விரும்பலைங்கிறான். இதெல்லாம் தூப் கவனிச்சுட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் சிங்கா தூப்பை கூட்டிகிட்டு கிளம்ப போக அப்போ தூப்புக்கு என்னமோ ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஜன்னல் கட்ட அவன் பயந்துட்டே பார்க்குறான். அப்புறம் சிங்கா தூப் தூப்புன்னு கூப்பிட அவன் நார்மலாகி காரில் ஏறி போகிறான். ஸோ காரில் போகும்போது சிங்கா கேட்குறான், அந்த வில் வந்து டேபிள் கடியில் தான் இருக்குன்ட்டு நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு. ஆனால் தூப் சொல்கிறான், நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு அந்த மீன் தான், அதாவது இறந்தவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்கிறான். கண்டிப்பாக சிங்காவுக்கு நம்புற மாதிரி இல்லை. அப்போ தூப் கேட்குறான், நீங்களும் கிங்கும் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ கோவமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு, உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையான்னு கேட்க சிங்கா சொல்கிறான், அந்த விஷயம் உனக்கு தெரிய வேண்டியது இல்லைன்ட்டு. இப்போ கமாண்டரை காட்டினாங்கன்னா அவங்க போய் இன்னொரு ஹையர் ஆஃபீஸில் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவர் தான் கிங் இந்த கேஸுக்குள்ளே கொண்டு வந்தது போல். ஏன்னா அவர் சிங்கா ஒபீடியன்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கிங்கை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதோட இந்த கேஸ் சீக்கிரமாக முடிக்கணும், நீயும் உன் டீமும் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். ஒருவேளை இந்த கேஸை நீங்கள் சீக்கிரமாக முடிக்கலைன்னா அந்த சிங்காவை மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், அதுக்கு நீ விரும்ப மாட்டேதானேன்னு சொல்லிட்டு சிங்கா வச்சு கொஞ்சம் லைட்டாக மிரட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சே டலின் கிட்ட சில பிக்சர்ஸ் எல்லாம் காட்டுறான். என்னன்னு பார்த்தா இப்போ நடந்துச்சுல அதே மாதிரி கேஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி சியாங்மையில் நடந்திருக்கு. ஸோ இவன் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது இவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு போல். ஸோ இதை டலின் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அவன் சொல்கிறான், பாரு இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்குல, அப்போ இது கண்டிப்பாக பிளாக் மேஜிக் ரிச்சுவலாக தான் இருக்கணும், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல அப்போ சே சிரிச்சுட்டு டலினோட மூக்கை பிடிச்சி கிள்ளிட்டே சொல்கிறான், இது பேர் சீரியல் மர்டர் கேஸுன்ட்டு. இன்னொரு பக்கம் சிங்காவை தூப்பு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ சிங்கா பார்க்குறான், தூப் என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா தூப் சொல்கிறான், அவன் இதுக்கு முன்னாடி அந்த டிரான்ஸ்ஜெண்டர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தான்ல, அங்கே வந்து ஒரு பேய் நிற்கிற மாதிரி இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து தான் இவன் பயந்துருப்பான். ஸோ சிங்கா கிட்ட இதை சொல்லும் போது சிங்கா கேட்குறான், நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்ட்டு. ஆனால் தூப் என்ன சொல்கிறான்னா, இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனாலும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த பேய் என்கிட்ட பேச ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல இவன் கேட்குறான், அந்த பேய் உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிச்சுன்ட்டு. அதுக்கு தூப்பும், ஆமாம், ஆனால் அந்த பேய்ங்களாம் உங்களை பார்த்தா மட்டும் பயந்து ஓடிடுது,
நானும் நல்லா நோட் பண்ணிட்டேன். நீங்க இருக்கும்போது தான் அந்த பேய்ங்களாம் போயிருதுன்னு சொல்ல, சிங்கா கேட்குறான், நான் இருக்கும்போது பேய் போயிருதுன்னா நான் என்ன கடவுளான்ட்டு. ஆனால் தூப் என்ன சொல்கிறான்னா, சிங்காவோட வீட்டில் ஒரு சிலையை பார்த்துருப்பான், ஒரு கடவுள் சிலை. அவர் தான் உங்களை காப்பாத்துறாரு. இன்னொன்று உங்கள் கையில் ஒரு டேட்டூ இருக்குல்ல, அந்த டேட்டூவை பார்த்து தான் அந்த பேய்ங்களாம் பயந்து போகுது போலன்ட்டு அவன் கையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்க. அப்போ சிங்கா பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சொல்கிறான், நான்லாம் எதையுமே நம்பி ஒன்று இந்த டேட்டூவை போடல. இந்த டேட்டூ நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் இந்த டைகர் டேட்டூ போடுறேன்னு சொல்கிறான். அதோட நீ என்ன சும்மா தொட்டு தொட்டு பேசாத, நீ வேற ஏதோ ரீசனுக்காக என்ன தொடுற மாதிரி இருக்குன்னு சிங்கா சொல்ல, தூப் சொல்கிறான், இல்லை அப்படிலாம் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருந்தால் பேய்ங்க பயந்து ஓடிரும், அதனால தான் தொட்டங்கிறான். ஆனால் சிங்காவோ, இல்லை நீ ஏதோ பொய் சொல்லிட்டு என்னை வேணும்னே டச் பண்ணுற மாதிரி, வேணும்னே என்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தூப் பக்கத்தில் போக, தூப்பும் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கான். இல்லை நான் உண்மையாக பேய்க்கு பயந்து தான் பக்கத்தில் இருந்தேன்ட்டு. அப்போ சிங்காவும் தூப்போட கன்னத்தை கிள்ளி விளையாட்ட மிரட்டிகிட்டு இருக்க. இந்த சீனே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு ஒரு கார் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா சேயும் டலினும் வந்திருக்காங்க. கேஸில் புதுசாக ஒரு லீட் கிடச்சிருக்குன்னு சொல்ல அவங்க அப்போ தான் தூப்பை பார்க்குறாங்க. தூப் அங்கே இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தூப் அங்கே இருக்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் டலின் தூப் கடை கேட்டுட்ருக்கான், உண்மையாலே நீ பேயை பார்த்தியான்ட்டு. ஏன்னா டலினும் இதெல்லாம் நம்புற ஆள் தானே. ஆனால் சிங்கா சொல்லிகிட்டு இருக்கான், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவன் சும்மா ஏதோ வளரிட்டு இருக்கான்ட்டு. அப்போ சேய் சொல்கிறான், ஆமாம் இதுக்கு பின்னாடிலாம் ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் தான் இருக்கும், பேயெல்லாம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ சிங்காவும் சேயும் இந்த பேயெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறவங்க. ஆனால் டலினும் தூப்பும் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸு பேய் அதெல்லாம் ரொம்ப நம்புறவங்க. அதுக்கப்புறம் தூப்பை தள்ளி போக சொல்லிட்டு இவங்க கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ டலினும் சேயும் கேட்குறாங்க, நீ தூப்பை எதுக்கு உன் வீட்லேயே தங்க வச்ச? சப்போஸ் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்ல, அப்போ சிங்கா சொல்கிறான், சிங்கா தூப்புக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறான். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்னசென்ட்டை சஸ்பெக்டாக வச்சு அவன் கடைசியில் இறந்துட்டான்ல, அந்த மாதிரி தூப்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தான் சிங்கா பயப்படுறான். அதுவும் இந்த கேஸில் அன்னைக்கு மாதிரியே கிங் வந்துட்டானே, ஸோ அதனாலேயே ரொம்ப பயப்படுறது இவங்களுக்கும் புரியுது. இன்னொன்று, இந்த கேஸில் இருக்க ஒரே விட்னஸ் சஸ்பெக்ட் எல்லாமே தூப் மட்டும்தான். ஸோ போலீஸுக்கு ஏதாவது லீட் கிடைக்கலனா ஒருவேளை தூப்பை ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோன்னு தான் இவன் ரொம்ப பயப்படுறான். இப்போ சேயும் டலினும் அவங்களுக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ்லாம் சிங்கா கிட்ட காட்ட அவனுமே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அதை பார்க்கும்போது சீரியல் மர்டர் கேஸாட்டு இருக்குல்ல. அப்போ சிங்கா சொல்கிறான், உனக்கு இப்போ கிடைச்சிருக்க டீட்டெயில்ஸை உடனே பியூரோக்கு அனுப்பிடாத, நான் சொன்னதுக்கப்புறம் அனுப்பு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்குறான். ஏன் அப்படி சொல்கிறான்னா, அந்த மால் விஷயத்தில் ஏதோ கான்ட்ராக்ட் போயிட்டுருக்கு போல், அதனால தான் ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் அந்த டீலுக்காகவே இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி சொன்னால் அவங்க ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ சிங்கா இதில் உண்மையாலே என்ன இருக்குன்ட்டு அவன் நல்லா விசாரிக்கணுங்கிறக்காக தான் பியூரோக்கு அனுப்ப வேணாம், நானே விசாரிக்கிறேங்கிறான். சரி உனக்கு ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்க, அப்போ சிங்கா தூப்பை கூப்பிட்றான். நேற்று என்கிட்ட ஒரு தியரி சொன்னில, அதை இவங்ககிட்ட சொல்லுன்னு சொல்ல தூப் சொல்கிறான், ஆக்சுவலாக தூப் சின்ன வயசில் ஒரு துறவி கூட வாழ்ந்துட்டு இருப்பான்ல, அப்போ அவன் இதே மாதிரி ரிச்சுவலை பார்த்துருப்பான். அப்போ அந்த துறவி சொல்கிறாங்க, இதெல்லாம் பேய்ங்களுக்கு மனுஷங்களை உணவளிக்கிற மாதிரி ரிச்சுவல், இது பக்கத்துலலாம் நம்ம போயிடவே கூடாதுன்ட்டு அவங்க சொல்ல, அப்போ தூப் பார்க்குறான் அந்த பாடியிலேருந்து சீட் வேறு விலக, இவன் அந்த டெட் பாடியை பார்த்து ரொம்பவே பயந்துருப்பான். அப்போ தூப் சொல்கிறான், அந்த இடத்துல ஒரு சிம்பிளாட்ட பார்த்தேன்னு சொல்ல, அப்போ சிங்கா காட்டுறான், இதுக்கு முன்னாடி மீனோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். ஸோ அந்த சிம்பிள் தான் இதுக்கு முன்னாடி தூப் பார்த்தால ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த டெட் பாடி கட்டையுமே இருந்திருக்கும். இதெல்லாம் கேட்டோன்னே டலின் ரொம்பவே பயந்துட்டான். ஆனால் சிங்காவுக்கு சேர்க்கலாம் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்ப அவங்க சிங்காவை கலாய்க்கிறாங்க, நீ அவனை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு இந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன்னு தெரியும், ஆனால் அப்படியே மொத்தமாக அவனோட பாதுகாவல்னா ஆயிடுவியோன்ட்டு தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட்டாக இருக்குன்னு சொல்ல, சிங்கா சொல்லிட்டு இருக்கான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அவனோட பாதுகாப்புக்கு மட்டும்தான் கொஞ்ச நாள் வச்சுருப்பேன், இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நான் அனுப்பிடுவேன், எனக்கே இந்த கேஸ் எப்படா முடியும்னு இருக்குன்னு சொல்ல, இவனுங்க 2 பேர் நிறுத்தலை, அவனை கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. நல்லா போய் சொல்கிறியே, எனக்கு என்னமோ வேற மாதிரி தான் தோணுதுன்ட்டு ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சிங்காவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ சேயும் டலினும் பேசிக்கிறத பார்த்தா இவங்க இனி லவர்ஸ் இல்லை போல், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான். அப்போ டலின்னு சொல்லிட்டு இருக்கான், நம்ம தான் லவர்ஸ் இல்லைல்ல, நீ ஒன்றும் எனக்கு அந்த பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட்லாம் தர வேணான்ட்டு அவன் விளையாட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் 2 பேருக்குள்ளேயும் லவ் ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ சிங்கா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த கொஞ்ச நேரத்துலேயே தூப் சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். அப்போ தான் தூப் கையில் இருக்க டிராயிங் வாங்கி பார்க்குறான். இதுக்கு முன்னாடி தூப் பேயை பார்த்துன்னு சொல்லியிருப்பான்ல, அதை தான் அவன் முழுசாக வரைஞ்சி வச்சுருக்கான்.
அதை பார்க்கும்போது சிங்கா யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தூப்பை வந்து நல்லா படுக்க வைக்கிறக்காக அவனை சோஃபாவில் கம்ஃபர்டபுளாக படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போத்தி விட்டுட்டு இருக்க. அப்போ அவனுக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. டக்குன்னு தூப் பக்கத்தில் போய் அவன் ஃபேஸ் நிற்குது. தூப்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க சிங்காவோட ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவன் தூப்பையே தான் ரசித்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாகி எந்திரிக்கிறான். அப்போ சிங்கா சொல்கிறான், இப்போ என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதாவது ஐடியா இருக்கா என்ன, இல்லை உனக்கு தெரிஞ்சுட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்ட்டு. அவன் சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். ஆனால் சிங்கா போனதுக்கப்புறம் தூப் சிரிக்கிறான். ஸோ தூப்பு இப்போ நடந்ததெல்லாம் அவன் கவனிச்சுட்டு தான் இருந்திருப்பான் போல. இப்போ அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா தூப் அந்த வீட்டுக்கு சின்ன சின்ன வேலையெல்லாம் தேவைப்படும்ல, ஹெல்ப் ஆட்ட, அதெல்லாம் பண்ணி வச்சு சாப்பாடும் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கான். அவன் சிங்காக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், நான் இந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு சாப்பாடு செலவில் ஏற்றுக்கிறேன்ட்டு தூப் சொல்ல. அப்போ சிங்கா சொல்கிறான், நான் இந்த வீட்டை ஒன்றும் வாடகைக்கு விடல, அப்படியே வாடகைக்கு விட்டாலும் அவ்வளோ சீப்பாலாம் ஒன்று விட மாட்டேன்னு சொல்ல. தூப் பாவமாக கேட்குறான், என்ன இப்படி சொல்கிறீங்க, என்கிட்ட பணம்லாம் அதிகமாக இல்லைன்ட்டு. அதுக்கு சிங்காவும், நீ எனக்கு வாடகைலாம் தர வேணாம், எனக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறான். என்னன்னு பார்த்தா இந்த 7 டெட் பாடிஸ் விஷயத்துலையும் எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கிறான். ஆனால் தூப் இதை கேட்டோன்னு ரொம்பவே பயப்படுறான். ஏன்னா அவன் பேய்ங்க விஷயத்தில் மறுபடியும் இன்வால்வ் ஆக விரும்பலை. ஆனால் சிங்கா சொல்கிறான், உனக்கு வேறு வழியே இல்லை, என் பக்கத்தில் இருந்தால் தானே பேயெல்லாம் பயந்து ஓடுதுங்கிற, அப்போ நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல. தூப் கேட்குறான், இதுக்கு வேறு ஏதாவது வழி நீங்கள் யோசிங்களேன்ட்டு. ஆனால் சிங்கா, நான் சொல்கிறது நீ செஞ்சு தான் ஆகணும், போய் ட்ரெஸ் மாற்றிடுவான்னு சொல்ல. அப்பயும் தூப் சொல்கிறான், இங்கே பாருங்க சீஃப், இந்த பேய்ங்கெல்லாம் ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல. அப்போ சிங்கா தூப் பக்கத்தில் வந்து அப்படியே 2 பேருக்கு இடையிலையும் ஒரு கண்ணும் நோக்கியா போயிட்டுருக்கு. அப்போ சிங்கா சொல்கிறான், இப்போ நீ போய் ட்ரெஸ் மாற்றுறியா இல்லை நான் உனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டான்னு கேட்க. தூப்பும் இல்லை நானே போய் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் சிங்கா நின்று சிரிச்சிட்டு இருக்கான். இவங்க கெமிஸ்ட்ரி இந்த சீன்ஸ்லலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டேஷனுக்கு சிங்காவும் தூப்பும் போக சிங்கா சொல்கிறான், தூப்பை வந்து இந்த கேஸுக்கு கன்சல்டண்ட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கன்ட்டு. ஆனால் அதை பார்த்துட்டு மெக் என்ன சொல்கிறான்னா, எனக்கு மட்டும் இந்த கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ்லாம் தெரிலனா உங்கள் 2 பேரை பார்த்து நான் என்ன நினச்சிருப்பேனான்ட்டு அப்படியே லைட்டாக இழுக்க. சிங்கா கேட்குறான், என்ன நினச்சிருப்பேன்ட்டு. ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிருப்பேன்னு சொல்லிட்டு மெக் சிரிக்க. சிங்கா பார்க்குறான், இவன் கலாய்க்கிறது சிங்காக்கு நல்லாவே புரியுது. அதோட சிங்கா சொல்கிறான், இவன் இந்த கேஸில் கன்சல்டண்ட்டாக இருக்க போகிறான்ல, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு. அவன் அப்படி சொல்லும் போது தூப்போட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே லைட் எரியுது அவன் முகத்தில். அதுக்கப்புறம் மெக்கோட அந்த கேஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி சியாங் மேல இந்த கேஸ் நடந்ததா தானே இவங்க இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் 10 வருஷம் முன்னாடி புவாங் அப்படிங்கிற இன்னொரு ஊர்லேயும் இதே மாதிரி கேஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸ் சீரியல் மர்டராட்ட இருக்க மாதிரி தான் இவங்களுக்கு தோணுது. அப்போ சிங்காவை சொல்கிறான், அது மட்டும் இல்லை, தூப் சின்ன வயசாக இருக்கும் போதும் இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்துருக்கான்ட்டு. ஸோ அப்போ தூப் சொல்கிறான், அது வந்து 15 வருஷம் முன்னாடி நடந்தது. ஸோ 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், அதுக்கப்புறம் இப்போ. ஸோ 5 இயர்ஸ் கேப்பில் இந்த மாதிரி கொலைகள் நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியுது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டான இடங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இவங்க கலெக்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. பட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஹார்ட் காப்பியாக அந்த கொலை நடந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆளுங்க போய் பார்க்கணும். அதனால் மெக்கோட ஆளுங்களை சிங்கா அங்கே அனுப்ப சொல்லிட்டான். அதுக்கு மெக்கும் ஓகே சொல்லிட்டான். பட் கிங் கட்ட அதை பற்றி பர்மிஷன் கேட்கலாமான்னு கேட்க சிங்கா வந்து வேணாங்கிறான். அதுக்கப்புறம் மெக் அங்கேருந்து போயிட சிங்காவும் கமாண்டரை பார்க்கலான்னு போகிறான். ஆனால் தூப் கேட்குறான், நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு. ஏன்னா அவன் தான் தனியாக இருந்தால் பயப்படுவான்ல. இவன் சொல்கிறான், இந்தா என்னோடய டேட்டூவை ஃபோட்டோ எடுத்துக்கோ, நீ தானே சொன்ன என் டேட்டூவை பார்த்து தான் அந்த பேய்ங்களாம் பயப்படுதுன்னு, இதை ஃபோட்டோ எடுத்து டாலிஸ்மனாக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல. தூப்பும் சிரிச்சுட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேட்குறான், உங்கள் ட்ராயர்லேருந்து நான் பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கலாமா, நான் கொஞ்சம் வரையணும்னு சொல்ல. சிங்காவும் ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சிங்கா கமாண்டரை பார்க்க போக அந்த இடத்துல தான் கிங்குமே இருக்கான். ஸோ சிங்கா அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறான். இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அதை பற்றி விசாரிக்க மெக்கோட டீமை அனுப்பியிருக்குன்னு சொல்ல அவர் கேட்குறாரு, ஆனால் இதை பற்றி நீ கிங் கிட்ட தானே பர்மிஷன் கேட்டிருக்கணும், அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம எதுக்கு டீமை அனுப்புனன்ட்டு. பட் சிங்கா என்ன சொல்கிறான்னா, இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் சீக்கிரமாக எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணிட்டேன்னு சொல்ல. கமாண்டர் சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் நீ லீடர் கேட்டு தான் நடக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்ல. அப்போ கிங் சொல்கிறான், பரவாயில்ல சார், எனக்கும் இந்த கேஸில் வந்து கேஸ் நல்லபடியாக முடிஞ்சா போதும், இந்த கேஸ் சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிற மாதிரி நடந்தால் போதுன்ட்டு இப்போ கிங் சொல்கிறான். அதோட கிங் சொல்கிறான், நான் இனி விட்னஸ் விசாரிக்கவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் விட்னஸ் கிட்ட ஏதோ இருக்குன்னு தோணுது, ஸோ நான் அவங்கள விசாரிக்கணும்னு சொல்ல. அதாவது தூப்பதான் சொல்கிறான். பட் சிங்கா அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரில, இல்லை நீ விசாரிக்க கூடாதுங்கிறான். பட் கிங் என்ன சொல்கிறான்னா, இல்லை விட்னஸை விசாரிக்கும் போது தான் கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு லீட் கிடைக்கும், நான் கண்டிப்பாக விசாரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவன் சிங்காவை பார்க்க இன்னொரு பக்கம் தூப்பை காட்டுறாங்க. அவன் அந்த டைகர் டேட்டூ இருக்குல்ல, அதை தான் சிங்காவோட ரூமில்
ரூமில் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அவன் அதுக்கப்புறம் அந்த பேப்பரை திருப்பி பார்க்க அந்த பேப்பர் வந்து சிங்காவோட டேபிள்லேருந்து தானே எடுத்திருப்பான். அதுக்கு பின்னாடி ஏதோ எழுதியிருக்கு. அதாவது இந்த ஆஃபீஸ்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டாக்குமெண்ட். அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இன்னொரு பக்கம் கிங்கை காட்டினாங்கன்னா அந்த கிங் நக்கலாக சிங்காவை பார்த்து சிரிக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஹே